சாராள். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவள் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். சாராளுடைய விசுவாசத்திற்கு அநேக சோதனைகள் உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தையை அவள் சிறிது காலம் விசுவாசியாமற் போனாள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நகைத்தாள். தான் வயது சென்றவளாய் இருப்பதினாலும் தன்னிடத்தில் கற்பம் தரிக்க பலன் இல்லாமல் இருப்பதினாலும் தேவனால் தனக்கு நன்மை செய்யவே முடியாது என்று அவிசுவாசமாயிருந்தாள். தன்னுடைய கற்பத்தில் ஒரு குமாரன் பிறப்பான் என்பதை சாராளால் ஆரம்பத்தில் நம்பவே முடியவில்லை. சாராள் சிறிது காலம் மாத்திரமே அவிசுவாசியாயிருந்தாள். அதன் பின்பு சாராளும் விசுவாசத்தினால் கிரியை நடப்பிக்க ஆரம்பித்தாள். தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதை சாராள் விசுவாசித்தாள். சாராளின் அவிசுவாசத்தை கர்த்தர் மன்னித்து மறந்தார். சாராளின் விசுவாசம் ஜெயம் பெற்றது. சாராள் விசுவாசத்தினாலே கற்பம் தரிக்க பலன் அடைந்தாள். வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். சாராளின் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார். அவளுக்கு கற்பம் தரிக்க பலனை கொடுத்தார். கர்த்தரால் வறண்ட நிலத்தை விளைச்சல் நிலமாக மாற்ற முடியும். கர்த்தரால் வறட்சியான ஆத்துமாவை கனி கொடுக்கிற ஆத்துமாவாக மாற்ற முடியும். கர்த்தரால் பிள்ளை பெறாத கற்பத்தை பிள்ளை பிறக்கும் கற்பமாக மாற்ற முடியும். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிய பிரகாரமாகவே சாராள் கற்பம் தரிக்க பலன் அடைந்தாள். வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். சாராளுடைய குமாரன் மூலமாய் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அவர்கள் வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் எண்ணிக்கையில் மிகுதியாய் இருந்தார்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆபிரகாம் சரீரம் செத்தவர் என்று எண்ணப்பட்டார். சாராள் கற்பம் தரிக்க பலனற்றவளாய் இருந்தாள். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தரோ உண்மை உள்ளவர். சாராளின் விசுவாசம் கற்பம் தரிக்க பலனடைந்தாள். வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணினாள். பிள்ளை பெறுவதற்கு சரீரம் செத்தவளாக இருந்தாள். சாராளின் விசுவாசத்தினாலும் தேவனுடைய வல்லமையினாலும் அவளுக்கு ஏராளமான பிள்ளைகள் பிறந்தன.